வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் குரு தோஷம் இருக்குது அப்படின்னா, அதை போக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குருஸ்தலத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய ஜாதகத்தில் குரு தோஷம் இருக்குது அப்படின்னா, அது என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் கொடுக்கும், மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய கோயிலுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது, இந்த கோயில் எங்கே இருக்குது, அப்போது இந்த குரு தோஷத்தை நீக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க. பொதுவாக குரு தோஷம் என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் குரு பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறது, இல்லைன்னா குரு பகவான் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா குரு பகவான் ஏதாவது பாவ கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறது, இல்லைன்னா பாவ கிரகங்கள் குரு பகவானை பார்க்குறது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது குரு தோஷம்னு சொல்கிறதுங்க. ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு தோஷம் இருக்குது அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் கொடுக்கும் அப்படின்னா, அவருக்கு திருமண தடைகள் ஏற்படும், குழந்தை பாக்கியம் தாமதமாகும், சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்காது, சரியான பண புழக்கம் இருக்காது, ஒருவேளை அவருக்கு வருமானங்கள் வந்தாலும் கூட அதை சேமிக்க முடியாது, கடன் பிரச்சனைகள் இருக்கும், புகழுக்கு களங்கம் ஏற்படுறது, தன்னுடைய கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படுறது, கல்வியில் தடை ஏற்படுறது, நல்ல செல்வ செழிப்புகள் இல்லாது, கடவுள் மேலே சரியான பக்தி இல்லாத நிலையை கொடுக்கறது, நல்ல ஞானம் இல்லாத நிலையை கொடுக்கறது, தீய பழக்கத்துக்கு அடிமையாகிறது, தீய நண்பர்களோட சகவாசம் வச்சுக்கிறது, இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் கொடுக்குங்க. இப்போ இந்த மாதிரியான தோஷத்தை நீக்கிறதுக்கு பல சக்தி வாய்ந்த குருஸ்தலங்கள் இருக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பழமையான ஒரு குருஸ்தலத்தை சொல்கிறேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா, திருவழி தாயம்னு சொல்லக்கூடிய சென்னை பாடியில் இந்த திருத்தலம் இருக்குங்க. இந்த கோயில் எது பக்கத்தில் இருக்குது, லேண்ட்மார்க் என்ன அப்படின்னா, நம்ம டிவிஎஸ் லூகாஸ் பாடியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இந்த திருத்தலம் இருக்குங்க. இந்த கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னா, குரு பகவானுக்கு தன்னுடைய சகோதரனுடைய மனைவி குரு பகவானுக்கு சாபம் கொடுத்துட்றாங்க. இந்த சாபத்தை போக்குறதுக்கு அவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. உடனே விஷ்ணு பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திருவழி தாயமில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நீ போய் வணங்கு, உன்னுடைய சாபமெல்லாம் போக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் குரு பகவான்கிட்ட சொல்கிறார். அதனால் இங்கே இருக்கக்கூடிய திருவழி தாயமில் இருக்கக்கூடிய சிவபெருமானை குரு பகவான் வந்து கோயிலில் இருக்கக்கூடிய பரத்வாஜ் தீர்த்தத்தில் அவர் நீராடிட்டு அங்கே இருக்கக்கூடிய நீரால் சிவபெருமானை அபிஷேகம் பண்ணி கடுமையான தவம் பண்ணி வழிபடுறார். இதனால் சிவபெருமான் குரு பகவானுக்கு அவருடைய சாபத்தெல்லாம் போக்கிடுறாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலம் இது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் குரு பகவானையும் நீங்கள் வந்து வணங்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு தோஷம்லாம் நீக்கப்படுங்க. நீங்கள் எப்படி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் தாயாரையும் நீங்கள் வழிபட்டுட்டு சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனையும் குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனையும் பண்ணி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குரு தோஷம் எல்லாம் கண்டிப்பாக நீக்கப்படுங்க. இது என்றைக்கு பண்ணலாம் அப்படின்னா, குரு பயிற்சி அப்போ பண்ணலாம். அப்படி இல்லை குரு பயிற்சி அப்போ ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னா வியாழக்கிழமையில் வந்து பண்ணலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பௌர்ணமி அப்போ நீங்கள் பண்ணலாங்க. இது மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய குரு தோஷம் எல்லாம் நீக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வ வளமும் எல்லா விதமான வளங்களும் பெற்று நீங்கள் ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.